Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் வந்து ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் வந்து சண்டேனா பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். இந்த மாதிரி நாள் அன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா இது சிம்பிளான ஒரு சாண்ட்விச் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு துண்டு பட்டர் வந்து தோசை தவாவில் போட்டு நல்லா அதை மெல்ட் ஆகினதுக்கப்புறம் அதில் வந்து நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் கேபேஜ், கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக வெங்காயம் மட்டும் லைட்டாக போட்டு வதக்குறேன். இதில் உப்பெல்லாம் நான் சேர்க்கலை. ஆல்ரெடி பட்டர் வந்து சால்டட் பட்டர்னால நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. அதுக்கடுத்து ஒரு சீஸ் எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன்னா நான் துருவி வச்சுக்கிறேன், நைஸாக துருவி வச்சுக்கிறேன். இது வந்து நான் அமுலில் வாங்கினேன். நீங்கள் என்ன நேமு எல்லாம் கேட்பீங்கன்றதுக்காக தான் நான் எடுத்து காமிக்கிறேன். அமுல் சீஸ் வாங்கினேன். நீங்கள் எந்த பிராண்டு உங்ககிட்ட இருக்கோ ஓகே, இல்லை சீஸ் வந்து ஷீட்டாக இருந்தால் கூட ஓகே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா ஒதுக்கி விட்டுட்டு முதல்ல ஒரு ப்ரெட்டை வச்சு அதில் வந்து மயனஸ் வந்து தடவுறேன். நீங்கள் வந்து மயனஸ் வந்து வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் ஓகே, வெளியில் வாங்குறதாலும் ஓகே. வீட்டிலே இது ரெடி பண்ணது தான். நான் எப்படி ரெடி பண்ணேங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மயனஸ் பிடிச்சா நீங்கள் தடவிக்கலாம், இல்லைனா டொமேட்டோ சாஸ் இல்லை இதில் பட்டர் கூட நீங்கள் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம், அதையும் எடுத்து இது மேலே சேருங்க. இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு டயர்டாக இருக்கப்பையும் நீங்கள் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க சீஸையும் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஏதாவது கனமாக உள்ளதை வச்சு நல்லா அப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா ரெண்டும் வந்து நல்லா செட் ஆகிக்கும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரெட் போடுறதுக்கு எடுத்துக்குவேன். நீங்கள் இது கூட ஏதாவது காய்கறிலாம் போட்டு, அதாவது கேரட்டு அதெல்லாம் நல்லா நைஸாக துருவி சேர்க்குறப்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு நடுவில் கட் பண்ணிக்கிட்டோன்னா போதும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இது கூட நீங்கள் ஆஸ் யூஷுவல் டொமேட்டோ சாஸ் இல்லைனா ஏதாவது ஒரு சட்னி அது கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிம்பிள் ரெசிபி நம்ம சேனலில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.